அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய்ய பாதா வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானி இலா யௌமித்தீன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு ஜல்ல ஷானஹு ஃபீ மஹ்கமிஹி தன்ஸீல் ஷஹ்ரு ரமலானுல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من أفطر يوما من رمضان من غير رخصة ولا مرض لم يقضه صوم الدهر كله وإن صامه. صدق நபியுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்து அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய உயர்ந்த முன்மாதிரிகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தபவு தாபியுன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர் மீதிலும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய மக்ஃபிரத் என்னும் பாவ மன்னிப்பும் அவனிடத்திலே இருந்து கிடைக்கக்கூடிய இத்துக்கும் மினன்னார் எனப்படும் நரக விடுதலையும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியவனாக, அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் புனித ரமலானுடைய மாதம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய அருள். அது ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்து விட்டான் என்றால் அல்லாஹ்விடத்திலே இருந்து மிகப்பெரிய வெகுமதியை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்பதுதான் அதற்குரிய அர்த்தம். ஏனென்றால் இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்காக வேண்டி சொல்லில் அடங்காத நன்மைகளையும் வெகுமதிகளையும் சிறப்புகளையும் வைத்திருப்பதை அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே என்னுடைய சமூகத்திற்கு முன்பு எத்தனையோ சமூகங்கள் வாழ்ந்து மடிந்து சென்றிருக்கின்றன. ஆனால் அந்த சமூகங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத பல சிறப்பம்சங்கள் என்னுடைய சமூகத்துக்கு கொடுக்கப்படுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை இரக்க கண் கொண்டு பார்க்கின்றான். அல்லாஹ்வுடைய அருள் பார்வை எந்த மனிதன் மீது படுகின்றதோ, எந்த மனிதன் அல்லாஹ்வுடைய அருள் பார்வைக்கு உரித்துடையவனாக ஆகுகின்றானோ அந்த மனிதன் பசி இருந்து பட்டணி இருந்து பல தியாகங்களை செய்து ஹலாலான பல விடயங்களை தியாகம் செய்து அல்லாஹுவை பயந்து நோன்பு நோக்கின்றார்கள். இந்த நோன்பாளிகளுடைய வாயிலே இருந்து மாலையாகின்ற பொழுது துர்வாடை வீசிக்கொண்டிருக்கின்றது. இந்த துர்வாடையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நோன்பாளிகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்வாடை கஸ்தூரியுடைய மனத்திற்கு சமனானதாக ஆகும் என்று சொன்னார்கள். இவ்வாறு தான் ஒவ்வொரு நோன்பாளியும் இரவு காலங்களிலும் பகல் காலங்களிலும் நோன்பு நோற்று கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் மலக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய பாவக் கரைகள் அழிந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். மலக்குமார்களுடைய பிரார்த்தனை கிடைப்பது என்பது ஒரு சாமானியமான ஒரு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அந்த அளவுக்கு நோன்பாளிகளுடைய உயர்வு காணப்படுகின்றது. அந்த அளவுக்கு நோன்புக்குரிய சிறப்பு அல்லாஹ்விடத்திலே காணப்படுகின்றது. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவர்க்கத்துக்கு கட்டளையிடுகிறான், சுவர்க்கமே நீ என்னுடைய அடியார்கள் ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்பு இந்த உலகத்திலே பெரும் களைப்போடு வேலை செய்து கொண்டிருந்த காரணத்தினால் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தவுடன் அவர்கள் பல அமல்கள் செய்து உன்னை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே என்னுடைய அடியார்களுக்காக என்னுடைய சங்கையை நாடி, என்னுடைய கௌரவத்தை நாடி, என்னுடைய மதிப்பை நாடி நான் வழங்க இருக்கின்ற
கொடைகளை விரும்பி வரக்கூடிய அடியார்களுக்காக வேண்டி உன்னை நீ தயாரித்து கொள் என்று அல்லாஹு தாலா நோன்பாளிகளுக்காக ரமலானுடைய மாதம் வந்தவுடன் சொர்க்கத்தை அலங்கரிக்குமாறு கட்டளையிடுகிறான். இந்த சிறப்பு சாதாரணமான காலங்களிலே எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்க மாட்டாது. இவ்வாறு தான் ரமலானுடைய மாதத்துடைய கடைசி தினத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். ரமலானுடைய கடைசி நாள் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் எழும்பி அந்த சபையிலே, யா ரசூலல்லாஹ், அந்த நாள் லைலத்துல் கத்ருடைய தினமாக இருக்குமா என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, அது லைலத்துல் கத்ருடைய இரவு அல்ல. ஒரு வேலையாளன், ஒரு பணியாளன், அவன் பணிபுரிகின்ற போது அவனுடைய பணி முடிவடைந்தவுடன் அவனுக்கு அவனுடைய பணிக்கான கூலி, அவனுடைய பணிக்கான கொடை வழங்கப்படுகின்றது. இவ்வாறே தான் ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற மனிதர்கள் ரமலானுடைய மாதத்திலே செய்கின்ற அந்த பணிக்காக வேண்டி, அல்லாஹுவை பயந்து செய்கின்ற அந்த நோக்கின்ற நோன்புக்காக வேண்டி, இரவு நேரங்களிலே அவர்கள் நின்று வணங்குகின்ற அவர்களுடைய வணக்கங்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமலானுடைய கடைசி தினத்திலே அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் இந்த ரமலானுடைய மாதம் ஒரு மனிதனுக்கு கிடைத்திருப்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதன் மீது அருள் சொரிந்திருக்கிறான் என்பதுதான் அதற்குரிய அடையாளம். இது மட்டுமல்ல, ரமலானுடைய மாதத்தை ரமலானுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எத்தனையோ ஏற்பாடுகளை செய்கிறான். ரமலானுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வானத்துடைய கதவுகளை அடியார்களுக்காக வேண்டி திறக்கிறான். ரமலானுடைய மாதம் முடிவடைகின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த வாசல்கள் திறந்திருக்கின்றன அடியார்களுக்காக வேண்டி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, ஒரு மனிதன் பகலிலோ இரவிலோ ஒரு தடவை ஒரு சுஜூது செய்கின்ற பொழுது, ரமலானுடைய காலத்திலே ஒரு பகலிலோ அல்லது ஒரு இரவிலோ ஒரு சுஜூது செய்கின்ற நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடியானுக்கு 1500 நன்மைகளை ஒரு சுஜூதுக்காக வேண்டி கொடுக்கிறான் என்று கூறிவிட்டு, ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை அமைக்கிறான். அந்த வீட்டிலே 60,000 வாசல்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு வாசலுடைய கதவுகளும் தங்கத்தால் மரகதத்திலான கதவுகளால் அந்த வாசல்கள் எல்லாம் அலங்கரிக்கப்படுகின்றன என்று கூறிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதம் முழுவதும் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று கூறினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே அடியார்களுக்காக வேண்டிய அல்லாஹ் இது மட்டுமல்ல எத்தனையோ பகுமதிகளை ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் கிடைத்திருப்பது எம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தர்ப்பம். ஒரு மனிதன் தன்னுடைய பாவக் கரைகளை அழித்து முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அந்த மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு விருப்பமான நல்லமல்களிலே ஈடுபட்டு இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் முழுவதையும் நல்ல அமல்களிலே பயன்படுத்திய நல்லடியார்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.